ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் என்னென்னா சிக்கன் கிரேவி தான். எங்கள் வீட்டில் சிக்கன் தான் எடுத்திருக்காங்க. அதனால் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எல்லாருமே சிக்கன் செய்வாங்க, எல்லோரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்துட்டு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி போடுறோம், குவாலிட்டியாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு 7 டைம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி ஜெல்லு மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்க குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி வேணால் செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்க உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி முதல்ல சேர்க்காதீங்க. சிக்கனை வந்துட்டு இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா கூட வந்துட்டு பரட்டி விடுங்க. அதிலே தண்ணி விடும் உங்களுக்கு. அதிலே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு வேறு எந்த மசாலா எதுவுமே சேர்க்கலை. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எங்கள் பிள்ளைங்க வந்துட்டு காரம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக வேண்டி 2 ஸ்பூன் மட்டும்தான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா காரம் நிறைய சேர்த்துக்கோங்க தூள், இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் பிள்ளைங்க வந்து காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்காக நான் 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 2-3 டைம் பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு குழம்பு இருந்துச்சுன்னா நைட்டு இட்லிக்கு தொட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஊற்றிருக்கேன். 3 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அதை போட்டு தண்ணி போட்டு இப்போ தான் உப்பு போட போகிறேன். இப்போ உப்பு இன்னும் போடவே இல்லை. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கட்டும். கொதிக்கும்போது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும், ஓகேங்களா? இங்கே சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குமா, காரம் இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.